ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் எஸ் திருமணி கண்ணன். நான் ஒரு மனிதவள ஆலோசகர். நம்ம சேனல்ல நிறைய பொதுவான விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறது மணி சேவிங் சேலஞ்ச். அதாவது பணம் சேமிக்கும் சவாலை பத்தி தான் நாம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம். பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம பதிவுல வெறும் ₹1 சேர்த்து ஒரு வருஷத்துல ₹66,795 எப்படி சேர்க்கலான்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஒரு வருஷம் ஃபுல்லா ₹1 சேர்த்தோம்னா ₹365 தான் வரும். ஆனா எப்படி வந்து ₹66,000 வரும்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கும். இது வந்து ஒரு காம்பவுண்டிங் மெத்தட், அதாவது கூட்டு கணித முறையில வந்து நீங்க பயன்படுத்தும் பொழுது இந்த அமௌண்ட் வந்து சேமிக்க முடியும். சேமிப்பு வந்து வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நீங்க சேமிக்கிறது மூலியமா உங்க ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். இப்ப நான் சொல்றேன்ல, ₹66,000 சேமிக்க முடியும்னு சொல்றேன். உங்களுக்கு ஆவரேஜா வந்து ஒரு மாசத்துல ₹5,500 சேமிக்க முடியும் அப்படின்னா நீங்க இந்த சேலஞ்சில் வந்து தாராளமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஆள் மனசில் சேமிப்புக்கான ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்க முடியும். ரெகுலராக சேமிப்புக்கான பழக்கத்துக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க உங்களால் வந்து ₹10,000 வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே வந்து ₹2 மணி சேவிங் சேலஞ்சுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சேலஞ்சில் கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேலஞ்சில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து எஸ்ன்னு வந்து டைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை வந்து பிரகாசமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேமிக்கிற பழக்கத்தை வந்து உருவாக்குங்க. அதுக்கு சேவிங் சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த சேவிங் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 5 விஷயம் முக்கியமா தேவை. நிலையான இலக்கு தேவை. இந்த பணத்தை சேர்த்து வைக்க போறீங்களா, எதுக்காக இந்த பணத்தை சேர்த்து வைக்க போறீங்கன்றது வந்து நீங்க கரெக்டான ஒரு டிட்டர்மினேஷனோட இருக்கணும். இந்த வருஷம் நான் வந்து எனக்காக வந்து வண்டி வாங்க போறேன், இல்லை எனக்காக வந்து நான் வந்து கோல்டு நகை வாங்க போறேன், இல்லை என் ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் பண்ண போகிறேன், என் ஒய்ஃபுக்கு இந்த இந்த பொருள் வாங்கி தர போகிறேன், என் பையனுக்கு இந்த பொருள் வாங்கி தர போகிறேன். அந்த மாதிரி பொருள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கான ஒரு நிலையான வந்து இலக்கு இருக்கணும். எப்பயும் இலக்கோடு நீங்கள் போகும்போது அந்த சேவிங் சேலஞ்ச் வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ரெண்டாவது, நோட் புக் தேவை. இப்போ 1லேருந்து 365 நாள் வரைக்கும் நீங்கள் சேமிக்க போகிறீங்க. ஏன்னா 365 நாள்னு சொல்லியிருக்கேன். அந்த 365 நாளுக்கான நம்பரும் போட்டு நோட் புக்கில் வந்து ஒரு காலம் போட்டு எழுதி வைக்கணும். பார்த்துட்டு இருக்கீங்களா, ரைட் சைட் கார்னரில் வந்து உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றது வந்து நான் ஒரு டெமோ மாதிரி வச்சிருக்கேன். 3வது வந்து சேவிங் பாக்ஸ் தேவை. இந்த சேமிக்கிறீங்களா அந்த பணத்தை கொண்டு போய் வைக்கிறதுக்கான ஒரு தனி இடம் தேவை. இடம்னு சொல்லும்போது ஒரு ஒண்டிலா கூட வந்து நீங்கள் வச்சுக்கலாம். 4வது, ஸ்டடியான மைண்ட் செட் தேவை. உங்களுக்கு ஸ்டடியான மைண்ட் செட் இருந்தால் தான் சேவிங் சேலஞ்ச் வந்து ஃபுல்லாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி முடிக்க முடியும். 5வது, ரொம்ப முக்கியமானது, நம்பிக்கை தேவை. நம்பிக்கை இல்லாமல் எந்த சேவிங்ஸும் வந்து நடக்காது. நம்பிக்கை இருந்தால் தான் உங்கள் ஆள் மனசில் மாற்றமும் நடக்கும். ஸோ நம்பி வந்து நீங்கள் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சேவிங் வந்து கூட்டு கணித முறையிலேருந்து வேலை செய்யுதுன்னு சொன்னேன். அது எப்படின்னா, முதல் நாள் ₹1 சேர்த்துருப்பீங்க, 2வது நாள் ₹2, 3வது நாள் ₹3, 4வது நாள் ₹4, 5வது நாள் ₹5, 6வது நாள் ₹6, 7வது நாள் ₹7. டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா ₹28 வரும். அப்படி தான் மல்டிப்ளை ஆகிட்டே போகிறோம். அதாவது எப்படின்னா 1, 2, 3, 4ன்னு 365 நாளைக்கு அந்த 4 அதுக்கான தொகையை வந்து நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. சிம்பிள் ஃபார்முலா தான். எந்த நாளில் இருக்கவங்க அதுக்கான தொகை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 தொகையும் வந்து தொகை வந்து பார்த்தீங்கன்னா ₹1 இது சேஞ்சே ஆக போகிறதில்ல. இந்த 4 மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே வரும். 1லேருந்து 365 வரைக்கும். இந்த சேவிங் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் சேமிக்கும் போது ரொம்ப குறைவான காசு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா, நீங்கள் எவ்வளோ சேமிக்கணும்னு வச்சுருக்கேன், ₹5,000 சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் 365 நாள் காலம் போட்டிருக்கீங்க. அதில் நீங்கள் என்ன இதில் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களோ அதை டிக் பண்ணிகிட்டே வந்துடலாம். அப்போ உங்களால் வந்து ஈஸியாக சேமிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் லாங் ரனில் வந்து நீங்கள் அழகாக இந்த சேலஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். நீங்கள் 50 நாளில் நீங்கள் சேமிக்கக்கூடிய தொகைன்னு பார்த்தீங்கன்னா ₹1,775 சேர்த்துருப்பீங்க. இப்போ 50 நாள்லேருந்து திருப்பி வந்து 100வது நாளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹3,775 சேர்த்துருப்பீங்க. 100லேருந்து 150 நாளுக்குள்ளே நீங்கள் சேர்க்கக்கூடிய தொகை ₹6,275 சேர்த்துருப்பீங்க. அப்புறம் 150லேருந்து 200 நாளுக்குள்ளே ₹8,775 சேர்த்துருப்பீங்க. 200லேருந்து 250 நாளுக்குள்ளே ₹11,275 சேர்த்துருப்பீங்க. 250லேருந்து 300 நாளுக்குள்ளே ₹13,775 சேர்த்துருப்பீங்க. 300லேருந்து 350க்குள்ளே நீங்கள் சேமிக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா ₹16,275 வரும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 350லேருந்து
365க்குள்ள நீங்கள் சேமிக்கக்கூடிய தொகைன்னு பார்த்தீங்கன்னா 5370 ரூபா. டோட்டலாக இருக்குல்ல, இந்த டோட்டல் எல்லாத்தையும் நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சேமிக்கக்கூடிய தொகை 66,795 ரூபா ஃபுல் அமௌண்ட் வந்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க. இந்த பதிவில் நாம் வெறும் ₹1 சேமித்து வருஷத்தில் வந்து 66,795 ரூபா எப்படி சேமிக்கலாம், அதை பற்றிய சேலஞ்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ். திருமணிகண்ணன், மனிதவள ஆலோசகர்.